அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரோட பிறந்த நாள். அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷமோ இல்லை ராதை வேஷமோ போட்டு அழகு பார்ப்பீங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு நான் ஐடியா பண்ணிகிட்ருந்தேன். கிருஷ்ணர் எப்படி ஒவ்வொரு சேட்டையாக பண்ணி அவங்க மம்மிக்கிட்ட அடி வாங்குவாரோ, அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா சரியான சேட்டை பண்ணி என்கிட்ட சூப்பராகவே திட்டு வாங்குவா. வாங்க ஷாத்விகாக்கு எப்படி கிருஷ்ணர் வேஷம் போடுறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு ராதே ட்ரெஸ்னே சேல் பண்ணுறாங்க, அது வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கினேங்க. சாரீ ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அங்கவஸ்திரம் மாதிரி தட்டி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் எப்போயுமே யூஸ் பண்ணுறது தான், பேபி ப்ராடக்ட். பாப்பாவுக்கு லோஷன் ஹிமாலயாவில் பவுடரும் யூஸ் பண்ணியாச்சு. நாங்கள் எப்போவுமே டேஸில் தான் கண்மை யூஸ் பண்ணுவோம். அது அப்புறம் சாந்து போட்டு ஒயிட் கலரும் மெரூன் கலரும் வாங்கிட்டேன். அப்புறம் மயிலிறகை வாங்கியாச்சு. நேற்று கிருஷ்ணர் செட் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த செட் தான் இது. ஃபுல்லாகவே 290 தாங்க வந்துச்சு. புல்லாங்குழல், அப்புறம் கைக்கு 2 கட்டுறது, ஒட்டியானம், அப்புறம் அந்த ப்ரேஸ்லெட் மட்டும் நான் செப்ரேட்டாக வாங்கினேன். மற்ற எல்லாமே அதில் இருந்துச்சு. ப்ரேஸ்லெட் மட்டும் நான் செப்ரேட்டாக வாங்கி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு கிருஷ்ணர் குட்டி தூங்கிட்டுருக்காங்க. முழிச்சிருந்தாங்கன்னா சரியான சேட்டையாக தான் இருக்கும். தூங்கும் போதே மேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவன் தூங்கும் போதே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் போடுறாங்களா, குளிக்க வைக்காமே மேக்கப் போடுறாங்களான்னு யோசிக்காதீங்க. குளிக்க வச்சு தான் தூங்க வச்சேன். ஃபஸ்ட்டு பாடி லோஷன் தான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பவுடர் தான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கண்மை தான் கண்ணுக்கு போட ஆரம்பித்தாச்சு. எப்போயுமே ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுவேன், ஸ்டிக்கு கிடைக்கல. பூக்குத்துற பின்ன பேக் சைடு வச்சு யூஸ் பண்ணிட்டேன். 2 கண்ணுக்குமே கொஞ்சம் டார்க்காக மை போட்டு விட்டாச்சு. ஐப்ரோஸ்க்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணியாச்சு. மெரூன் சாந்து பொட்டில் நாமம் போட்டாச்சு. சாந்து பொட்டில் ஒயிட்டு மெரூன் ஐப்ரோஸ்க்கு குட்டி குட்டியாக போட்டு வச்சுட்டாச்சு. பாட்டம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பேண்டிஸ் போட்டு பிறந்த குழந்தைக்கு கோமணம் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் வச்சாச்சு. ரைட்டு லெஃப்ட்டு பின் செக்யூர் பண்ணிட்டேன். எனக்கு பாப்பாவுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, குட்டியாக இருக்குங்காட்டி நான் இப்படி தான் ட்ரை பண்ணேன். அவுட்லுக் பார்க்குறக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் திங்ஸ் எல்லாம் வச்சு போட்டு விட்டாச்சு. வங்கி ஒட்டியானம் அதெல்லாம் கட்டி விட்டாச்சு. அப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அவள் பாட்டுக்கு எந்திரிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. எங்கள் வீட்டு கிருஷ்ணர் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் வெண்ணெய் சாப்பிட்ருந்தாங்க மேடம். சாப்பிட்டு அப்புறம் 2-3 பிக் எடுத்துகிட்டு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் ஈவினிங் கிருஷ்ணர் பாடம் வைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எங்கள் வீட்டவே 2 ஆக்கிட்டாங்க. கால்லாம் வைக்கிறீங்க, உடம்பு ஃபுல்லாக மாவாக்கிக்கிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.